எல்லாரும் கொஞ்சம் இப்படி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. நம் அனைவருக்கும் ஆன்மாவின் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானை அன்போடு நினைவு செய்து கொண்டு 33 தேவ ஆத்மாக்களையும் இந்த கோவிலுக்கு அன்போடு வரவேற்று அவர்கள் நல்லாசிகளுடன் இந்த மருதம்புத்தூர் மாநகரில் கோவில் கொண்டு காவல் தெய்வமாக விளங்கும் கரட்டடி மாடசாமி என்ற தேவ ஆத்மாவை வணங்கி இந்த ஆன்மீக ஞான சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிவபெருமான் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் ஞானம் தர வேண்டும் என்பதற்காக 5000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பூமிக்கு வந்து தன்னிடம் உள்ள 3 கால ஞானத்தை கொடுக்கின்றார். இதைத்தான் அமர்நாத் என்ற சிவன் கோவிலில் சிவன் பார்வதிக்கு அமர கதை கூறுகின்றார் என்று அந்த தல வரலாறில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த நம்முடைய மாடசாமி சுவாமிங்கிறவங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மகனாக புராணங்களில் சொல்லப்பட்டு நாம் வழிபட்டு வருகின்றோம். ஆக நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களின் வாழ்க்கை வரலாறை சிவபெருமான் நமக்கு விளக்குகின்றார். நாம் வழிபடும் தெய்வங்களை உணர்ந்து வழிபட்டால் உயர்வடையலாம் என்பது ஆன்றோர்கள் சான்றோர்களுடைய வாக்காக உள்ளது. அதனால்தான் ஒவ்வொரு கோவிலிலும் வில்லிசை மூலமாகவும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமாகவும் கோவிலையும் அந்த மூர்த்தியின் வரலாறு அவர்களுடைய பெருமைகளை விளக்கும் விதமாக இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பொன்னாளில் அந்த சிவபெருமானுடைய ஞான மழை இந்த பூமியில் பெய்ய வேண்டும் என்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அந்த தசரா கோவில் சொல்லுவாங்க, குலசேகரப்பட்டினம். அந்த கோவிலினுடைய மூர்த்தியின் பெயர் ஞான மூர்த்தீஸ்வரர்னு போட்டிருக்கும். சிவனுக்கு பெயர் ஞான மூர்த்தீஸ்வரர். ஆக அந்த சிவபெருமான் நம் அனைவருக்கும் ஞானம் என்ற அமிர்தத்தை வழங்க வந்துள்ளார்கள். அந்த சிவபெருமானின் ஞானத்தை எங்களுக்கு கிடைத்த இந்த ஞானத்தை அவருக்கு நிமித்தமாக இருந்து இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்க விரும்புகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் சிறிது நேரம் கவனமாக இந்த ஞானத்தை கேட்கும்படி உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தைகள் விநாயகர், முருகன். என நம்ம எல்லாரும் தெரியும், எல்லா பக்கமும் விநாயகர் முருகன் கோவில் இருக்கு. அதே நேரத்தில் ஐயப்பனுக்கு நம்ம எல்லாரும் போறோம். ஐயப்பன் சிவபெருமானுடைய சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையாக காட்டப்பட்டது. அப்ப சிவனுடைய குழந்தை தான் ஐயப்பன். அதே நேரத்துல நம்முடைய காவல் தெய்வமாக சொல்லக்கூடிய இந்த மாடசாமி அந்த தேவமூர்த்தியும் சிவபெருமானுடைய குழந்தை என்றுதான் நாம் எல்லாரும் வணங்கி கொண்டிருக்கின்றோம். இப்போ எப்படி சிவனுக்கு இவங்க எல்லாம் குழந்தைகள், அதைத்தான் இந்த படங்கள் மூலமாக இங்க விளக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கடவுள் வேற, தேவர்கள் வேற. கடவுள் என்பவர் ஒருத்தர் தான். அதனால்தான் சொன்னாங்க, ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் சொன்னாங்க.
இறைவன் என்பவர் ஒருவர், அவர் பெயர் சிவன். அந்த சிவன் கர்ப்பத்துல வரமாட்டார், அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அதனாலதான் லிங்கமாக, ஒரு ஜோதி லிங்கமாக நம்ம வழிபாடு செய்யறோம். ஆனா மித்த எல்லா தேவர்கள் சிலை இருக்கும், உருவ வழிபாடு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, கடவுள் ஒருவர், தேவர்கள் 33 கோடி பேர். அதனாலதான் சொல்லுவாங்க 33 தேவர்களே போற்றின்னு சொல்லுவாங்க. அப்ப தேவர்களின் எண்ணிக்கை 33 கோடி பேர்கள். அந்த 33 கோடி பேர்களுக்கும் இந்த பூமியில், குறிப்பாக பாரதத்தில் சிலைகள் உண்டு, கோவில்கள் உண்டு. அந்த 33 கோடி தேவர்களும் இதே பூமியில தேவர்களாக வாழ்றாங்க. 2 யுகம் தேவர்களின் ஆட்சி இந்த பூமியில நடக்குது, 2 யுகம் மனிதர்கள் ஆட்சி நடக்குது. மொத்தம் 4 யுகங்கள். சிவபெருமான் இந்த 4 யுகங்கள் பற்றிய வரலாறை நமக்கு சொல்றாங்க. இந்த பூமியினுடைய வரலாறு, பூகோளத்தை கடவுள் நமக்கு சொல்றாங்க. அந்த படம் தான் இந்த படத்துல இங்க பாருங்க, லட்சுமி நாராயணர்னு ஒரு படம் வச்சிருக்கிறாங்க. அந்த லட்சுமி நாராயணர் யாருன்னா, இதே பூமியில ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால டெல்லி யமுனை நதிக்கரையில வாழ்ந்தவங்க தான் இந்த லட்சுமியும் நாராயணரும். ஒரு மனித ஆத்மாவுல 16 குணம் இருந்தா அவங்க தேவர்கள். இந்த பெரியவங்க வாழ்த்துவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வது சொல்லுவாங்க. அந்த 16 குணம் இருந்தால் ஒளி கிரீடம், ரத்தன கிரீடம், காசு மாலை, தங்க மாளிகை, இப்படி எல்லா செல்வங்களும் வந்துடும். சத்தியம்ங்கிற காலத்துல, இப்ப கலியுகம், சத்தியம்ங்கிற காலத்துல வாழ்ந்த அத்தனை பேர்கள்ட்டையும் அந்த 16 குணங்கள் இருந்தது, சகல செல்வங்கள் இருந்தது. இப்படிதான் இந்த பூமியினுடைய ஆரம்பம் துவங்கிச்சு, சத்தியுகம் துவங்கிச்சு. அப்படியே சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இப்ப கலியுக கடைசியில இருக்கிறோம். இப்ப இந்த கலியுகம் முடிந்து இன்னும் கொஞ்ச நாள்ல மீண்டும் சத்தியுகம் வந்துடும். வாழ்க்கை ஒரு வட்டம், அப்படியே மாறி மாறி வரும். இன்னொரு விஷயம் கடவுள் சொல்றார், இந்த சொர்க்கமும் நரகமும் மேல கிடையாது, இதே பூமியில தான் இருக்கும். சிவபெருமான் சொல்றாங்க, 2 யுகம் சொர்க்கம், 2 யுகம் நரகம். ஒரு யுகம்னா லட்சக்கணக்கான ஆண்டு நினைச்சிடாதீங்க. கடவுள் அறுதிட்டு சொல்றார், ஒரு 5000 வருஷ வரலாற்றை சிவபெருமான் நம் அனைவருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு கல்பம் என்பது 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல 4 யுகங்கள். ஒரு யுகம் 1250 வருஷம், 4 1250 வருஷம் சேர்ந்தா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல 2500 வருஷம் சொர்க்கம், 2500 வருஷம் நரகம். ஆக சொர்க்கமும் நரகமும் மேல் உலகத்தில் கிடையாது. எப்படி ஒரு 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, இரவு பகல் மாறி மாறி வர்ற மாதிரி சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில மாறி மாறி வரும். இன்றைய உலகம் சொர்க்கம் போல இருக்கா நரகம் போல இருக்கான்னு கேட்டா, ஒரு 100 பேர்கிட்ட கேட்டா 90 பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நரகம் போல இருக்குங்க. ஒரு 5 பேர் என்ன சொல்றாங்கன்னா சொர்க்கம் போல இருக்குங்க. ஒரு 5 பேர் சொல்றாங்க, சார் சில நேரம் சொர்க்கம் போல இருக்கு, சில நேரம் நரகம் போல இருக்கு, ரெண்டும் கலந்து இருக்கு சாருங்க. இது மனிதர்கள் சொல்ற பதில். ஆனா கடவுள் சொல்ற பதில் என்ன தெரியுமா? இன்றைய உலகம் நரக உலகம். அப்போ நரகம்னு கடவுள் சொல்லிட்டார். அப்ப சொர்க்கம் எப்படி இருக்குன்னு அவர் தானே சொல்லணும். அந்த சொர்க்கத்தை இந்த பூமியில உருவாக்குறதுனால சிவனுக்கு ஒரு பேர் உண்டு, சொர்க்கநாதர். அதுதான் சொக்கநாதர். மதுரையில சொக்கநாதர்னு பேர் சிவனுக்கு. சொர்க்கத்தை இந்த பூமியில உருவாக்குறதுனால அவருக்கு பேர் சொர்க்கநாதர். அந்த சிவபெருமான் சொல்றாரு, சொர்க்கம் எப்படி இருக்கும்னா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, இந்த 3மே 100% எல்லார்ட்டையும் இருந்தால் அது சொர்க்கம். இந்த 3மே ஒரு சேர ஒரு ஆள்கிட்டையும் இருக்காது, அதுதான் நரகம். இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க,
ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி. 100% என்ன தெரியுமா? பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் உடம்புல ஒரு நோயும் வரலன்னா அதுதான் 100% ஆரோக்கியம். யாருக்காவது அப்படி இருக்கா? ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்த உடனேயே 2 ஊசி போட்ட பிறகுதான் நம்ம கைக்கே குழந்தை வருது. ஒரு டெட்டனஸ், ஒரு பிசிஜி. ஏன்னா டிபி நோய் வந்திருக்கலாம், தட்டி பட்டதுனால செப்டிக் ஆயிடக்கூடாதான். ஒரு டெட்டனஸ், பிசிஜி போட்டு கையில தர்றாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நோய்கள் சூழ்ந்த உலகத்துல வாழ்றோம். சாதாரண ஆண்டி முதல் அமெரிக்க அதிபர் வரைக்கும் எல்லாருக்கும் உடம்புல நோய் வரும். ஆக இந்த உலகம் சொர்க்கம்னு சொல்ல முடியாது. சரி, மகிழ்ச்சி 100% இருக்கா? பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் சிரிச்ச முகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். யாராவது இருக்காங்களா? முகம் கழுத்துல புன்னகை இருக்கு, ஆனா முகத்துல புன்னகை காணாம போயிட்டு இருக்காங்க, மொட்டு மாதிரி. எப்பதாவதுதான் சிரிப்பு வருது. காணல் வானம் பார்த்த பூமி மாதிரி சிரிப்பு வருது, அவ்வளவுதான். என்ன காரணம்னா மனசுல மகிழ்ச்சி இல்லை. அடுத்தத செல்வம் போதுங்கிற அளவுக்கு எல்லார்ட்டையும் செல்வம் இருந்தா அது சொர்க்கம். இன்னைக்கு அப்படி போதுங்கிற அளவுக்கு யார்கிட்ட இருக்கு? சரஸ்வதி சபதம் படத்துல ஒரு பாட்டு வரும், 3 தலைமுறைக்கு நிதி வேண்டுமாம், காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமாம், தோன்றும் பகை நடங்கும் பலம் வேண்டுமாம். இந்த 3 வேணுமா? அப்படிப்பட்ட 3 தலைமுறைக்கு நிதி இருக்கான்னு சொன்னா 1% பேர்ட்ட வேணா நிதி இருக்கலாம். ஆக இந்த உலகம் இன்னைக்கு சொர்க்கத்துக்கான இலக்கணமே இல்லை. ஆக நரகம் என்று கடவுள் அறிவிக்கின்றார். இந்த நரக உலகத்துல நீங்க படுற கஷ்டத்தை எனக்கு பார்க்க விரும்பல, நீங்க இந்த பூமியை நான் சொர்க்கமாக்க வாடுறேங்கிறார். நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், கடவுள் வருவாரா, அவர் பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா கீதையில ஒரு ஸ்லோகன் வரும், யதா யதா தர்மஸ்ய கிளானிர் பவிபாரத் சம்பவாமி யுகே யுகேன்னு போட்டிருக்கும். எப்போதெல்லாம் அதர்மம் உச்சநிலை அடைகின்றதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை நீக்கி சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்க நான் வருகிறேன்னு இறைவன் சொல்றார். இன்னைக்கு இந்த பூமியில அதர்மம் நிறைந்த உலகமாயிட்டு, சுயநலம் பெருகிட்டு, பொய் அதிகமாயிட்டு. அதான் கலி காலம்னு சொல்லுவாங்க. கலினா இருள், ஆத்மா இருள் சொல்லிடுச்சு, நான் என்ன செய்யறோம்னே தெரியாது. அப்படிப்பட்ட நீங்க பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பூரா தப்பு தப்பாதான் இருக்கு. 60 வயது மூதாட்டி பாலியல், 10 வயசு குழந்தை பாலியல். அப்போ என்ன நடக்குது? அப்போ மனுஷன் ஈவு இரக்கம் இல்லாம ஆயிட்டு, தர்ம நெறி இல்லாம ஆயிட்டு. ஆக அதர்மம் நிறைந்த இந்த நேரத்துல ஒவ்வொரு மனித ஆத்மாவிலையும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் வர்றார். சிவபெருமான் எந்த இடத்துல வருவார்னு பாத்தீங்கன்னா, சிவனுடைய அவதார பூமின்னு சொன்னா அது பாரதம் தான். அதனாலதான் சிவராத்திரின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிவாலயங்கள் வச்சிருக்கிறோம். காரணம் இல்லாம ஒருத்தருக்கு கோவில் கட்ட மாட்டோம். அந்த சிவபெருமான் என்ன செஞ்சாருன்னா, முக்திங்கிற ஒன்றை தர்றார். முக்தி, ஜீவன் முக்தி, ஆத்மாவுக்கு விடுதலை தருகின்றார். அப்ப ஆத்மா சிறைப்பட்டிருக்கிறதா கேட்டீங்கன்னா ஆமா, ஆத்மா பாவம்ங்கிற சிறையில உட்கார்ந்துருக்கு. இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால், ஆரோக்கியமான உடலில் வாழும் ஆத்மா சொர்க்கம்ங்கிறார். நோய்வாய்ப்பட்ட உடலில் வாழும் ஆத்மா நரகத்துல இருக்குன்னு அர்த்தமா. ஆக இன்றைய மனிதன் நரகத்துல இருக்கிறாரு, அதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக இறைவன் வர்றாங்க. அந்த சிவபெருமான் சொல்லக்கூடிய முதல் ஞானம், நீங்கள் ஒரு ஆத்துமா. நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு, 800 கோடி பேருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஆத்துமாக்கள். அதான் இந்த படத்துல போட்டு முதல் படம் பாருங்க, நீங்கள் ஒரு ஆத்துமா. ஆத்மாங்கிறது இந்த 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சி உள்ள தள்ளி பெருகுட்டிங்கிற இடத்துல ஒரு ஒளி இருக்கு. எல்லாருடைய நெத்திலே ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா அங்க இருக்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம். சிந்திக்கும் போது எப்படி பண்றோம்? தலைவிதின்னு சொல்றோம். இந்த உடலுங்கிறது எலும்பும் சதையினால் ஆனது.
இந்த உடல்ல இந்த ஆத்மா இருக்கும்போது கை கால்லாம் அசையும், நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். ஹியூமன் பீயிங் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்போ இந்த ஆத்மா வெளியே போயிருதோ உடலை எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசம் தான், ஆத்மா அழிவற்றதுன்னு போர்க்களத்துல சொன்னார். அதே போல இந்த யுத்த பூமியில வாழ்ற நமக்கு சிவபெருமான் சொல்ற ஞானம், உங்கள் ஆத்மா அழிவற்றது. ஆத்மா நீரில் கரையாது, நெருப்பில் எரியாது, வாளால் வெட்ட முடியாது. நம்ம யாருக்குமே ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அப்போ மரணம்னா என்ன? ஒரு பழைய உடலை இந்த பூமியில போட்டுட்டு ஆத்மா இன்னொரு உடலுக்கு போறதுக்கு பேர் தான் ஒரு இடம் பெயருது, அவ்வளவுதான். இந்த உடல் ஒரு சட்டை, கீதை போதிக்குது, இந்த உடல் ஒரு சட்டை. ஒரு சட்டை பழசாயிட்டுனா அதை கலத்துட்டு இன்னொரு சட்டை கொடுக்கும். அதைத்தான் அழகா ஞானிகள் எழுதி வச்சாங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம். அதாவது ஜனன மரணம்ங்கிறது புதுசு புதுசா நடந்துகிட்டே இருக்கும்னாங்க. ஆக ஆன்மா நித்தியமானது. இந்த ஆத்ம ஞானத்தாக தான் தமிழ்நாட்டில் பிறந்த ரமண மகரிஷி முதல்ல அவர் சொன்ன ஞானம் இதுதான், உன்னை நீ அறிந்து கொள். மிகப்பெரிய ஞானி திருமலர் சொல்றார், நீ உன்னை அறிய வேண்டும், தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை எழுதுறார். ஆக நான் யார், ஆங்கிலத்துல செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க, தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த தலைவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் அனைவரும் ஒரு ஜோதிகள், ஒரு ஒளி புள்ளிகள். நம்முடைய ஆன்மாவுடைய அப்பாவும் ஒரு ஜோதி. ஆக அந்த ஜோதியிலிருந்து பிறந்ததாகத்தான் முருகன் நெற்றி கண்ணிலிருந்து ஒளியா பிறந்தார்னு சொல்லுவாங்க. நம்முடைய கரடி மாடசோமனுடைய வரலாறு படிச்சு பாருங்க. அந்த கைலாயத்துல அந்த தூணிலிருந்து வந்த அந்த ஒளியிலிருந்து பிறந்தவர் தான் போட்டு, கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர்னு போட்டிருக்காங்க. ஆக ஒவ்வொரு ஆத்மாவும் ஒளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஆத்மாவுல மனம், புத்தி, சம்ஸ்காரங்கிற 3 சக்திகள் உள்ளது. மனம்ங்கிறது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். கடல்ல அலைகள் நிக்காம வர்ற மாதிரி எண்ண அலைகளும் வரும். புத்திங்கிறது இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி தரும். சம்ஸ்காரம்னு ஒன்று இருக்கு, இந்த வட்ட வட்டமா போட்டிருப்பாங்க. இந்த சம்ஸ்காரம்னா நாம என்ன செய்யறோமோ அதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகும். இந்த சிடி மாதிரி ஒரு சிப்பு உள்ள இருக்கு, நம்ம என்ன செஞ்சாலும் பதிவாய். பார்த்தது, கேட்டது, அனுபவிச்சது, பாவம், புண்ணியம் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனா நினைச்சது கூட உள்ள பதிவாயிருமா, அந்த சிப்புல பதிவாயிரும். அதான் சொன்னாங்க, நெஞ்சை ஒழித்ததோர் வஞ்சகம் இல்லை. நாம ஏதாவது வஞ்சகம் செஞ்சோமா எல்லா கண்ணுலையும் ஏமாத்தலாம். ஆனா உள்ள இருக்க ஒரு கண்ணு, ஆத்மாங்கிற கண்ணு, ஞான கண்ணு, அந்த அதுல ஒரு சிப்பு இருக்கு, அதுல ரெக்கார்ட் ஆயிரும். இதைத்தான் அழகா சொன்னாங்க. சித்திரகுப்தன் ஒருத்தர் கணக்கு எழுதுறான்ட்டாங்க நம்ம எல்லாருடைய பாவ புண்ணியத்தை. அந்த சித்திரகுப்தன் எங்க இருக்காரு? சித்திரம் என்றால் உடல், குப்தம் என்றால் ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நாம செய்யறதெல்லாம் எவ்வளவு ரெக்கார்ட் ஆயிடும். அது நம்ம கூடவே வரும். ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு என் முகத்தை நீங்க பாக்குறீங்க, அப்படியே உங்க மனசுல பதிவாயிடும். திருப்பி எங்கேயாவது பார்த்தா இந்த பிரதர் அன்னைக்கு பார்த்தேன்னு தோணும். இன்றைய நாள் விட்டுருங்க, 1ஆம் கிளாஸ் எங்க படிச்சீங்கன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் உள்ள இருக்கும். அது போலவே நாம செய்யற பாவ புண்ணியங்கள் நமக்குள்ள பதிவாகும். அது நம்ம கூடவே வரும். புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றார். நம்ம உடல் ஒரு கார் மாதிரி, ஆத்மா தான் டிரைவர். இந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்க, எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டா ஏதோ வண்டி ஓடுது சாமி புண்ணியத்துலன்னு சொல்லுவாங்க. இந்த உடல் தான் வண்டி, ஆத்மா ஓட்டிட்டு இருக்கு. வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது டிரைவர் தூங்கினா ஆக்சிடென்ட் ஆயிடும். அதே போல இந்த கண் திறந்த நாம இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க சொல்லுவாங்க. இந்த கண் சொல்லல, இது டெய்லி முழிக்கிற கண். உள்ளே இருக்கிற ஆன்மா வெளிப்படைய வேண்டும் சொல்லுவாங்க. தனித்திரு, பசித்திரு, விழித்திருவாங்க. ஆக அப்போ பதவி கிடைக்குமாங்க. நம்ம எல்லாருக்கும் தேவ பதவி கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஏகாந்தம்ங்கிற தனித்திரு ஆத்மான்னு உணரணும். இறைவனுடைய ஞானத்திற்காக பசித்திருக்கணும், ஆன்மான விழித்திருக்கணும்.
ஆக இந்த ஆன்மா வெளிப்படைய வேண்டும். எப்போ உங்க மூணாவது கண் திறக்குதோ உங்களால் இறைவனை பார்க்க முடியும். அந்த இறைவன் ஒரு ஜோதி தெரிவார். அந்த ஜோதியத்தான் இந்த படத்துல பாக்குறீங்க. இறைவன் ஜோதி சொரூபமானவர். அவருடைய பெயர் சிவன் எழுதப்பட்டிருக்கு. சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம், தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம். பிதான்னு எழுதியிருக்காங்க பாருங்க, பரம பிதா. பிதான்னா அப்பா, பரம்னா மேல. மேல இருக்கிற அப்பா தான் சிவன். நாம எல்லாருக்குமே ரெண்டு விதமாக அப்பா. உடலுக்கு ஒரு அப்பா, ஆன்மாவுக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா எனக்கு வேற, உங்களுக்கு வேற, அவங்களுக்கு வேற. ஆனா எல்லா ஆத்மாக்களுக்கும் சேர்ந்து ஒரு அப்பா. இதத்தான் எழுதி வச்சாங்க. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க, ஆத்மா ஒளி. அதோட அப்பா ஒளியாக பிரம்மலோகத்துல இருக்காங்க. அவருடைய நினைவு சின்னம் தான் சிவன் கோவில். அந்த சிவபெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? பூமியில எனக்கும் கோவில் இருக்கு, என் பிள்ளைகள் 33 கோடி பேருக்கும் கோவில் இருக்கு. அந்த 33 கோடி பேர் தேவர்களுடைய கோவில்கள்ல தான், அந்த ஒரு கோயில தான் இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். அந்த கரட்டடி மாடசாமிங்கிறவர் அந்த 33 கோடி தேவர்களிலே தேவ ஆத்மாக்கள். 800 கோடி பேருமே கடவுளோட பிள்ளைகள் தான், அதாவது நட்சத்திரங்கள் தான். ஆனா சிறந்த நட்சத்திரங்கள் கோவில உட்கார்ந்துருவாங்க. இந்த பூமி மற்றவர்களுக்கு நன்மை செய்தவர்கள், காவல் காத்த தெய்வங்கள், காவல் தெய்வங்களாக இந்த பூமியை புடைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற 3 காரியம் செய்வதற்கு உதவி செய்த அத்துணை தேவ ஆத்மாக்கள் சூப்பர் ஸ்டார்கள். ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஆக 800 கோடி ஸ்டாரும் சிவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா சிவனுக்கு வலது கரமாக இருந்து இந்த பூமிக்கு நன்மை செய்பவர்களுக்கு கோவில் கட்டி வழிபாடுகள் செய்ய ஆரம்பித்து வருகின்றோம். அப்ப இறைவன் சொல்றாரு, அந்த ஆலயம் என்றால் ஆண்டவன், ஆண்டவர். இந்த பூமியில ராஜாக்களாக தேவர்களாக ஆண்டவர்களுடைய கோவில்கள் தான். அதான் திருச்செந்தில் ஆண்டவர்னு போட்டு. இந்த பூமியில கிருஷ்ணர் ஒரு ராஜா, மகாராஜா. நாராயணன் மகாராஜா. அந்த வகையில ராஜாக்கள் தான் தேவர்கள், ராஜாக்கள். இப்ப பிரஜைகளுடைய ஆட்சி நடக்கு. ஆக இந்த பூமியினுடைய ஆதி, மத்திய, அந்திமம்னு சொல்லக்கூடிய 3 கால ரகசியத்தை இறைவன் சொல்றார். 2 யுகம் தேவர்களாக நீங்க எல்லாரும் வாழ்ந்தீங்க. 2 யுகம் இந்த பூமியில நோய் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, கோர்ட்டு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. யாரும் யாரையும் ஒரு துன்பமும் பண்ணாம, கொசு கூட கடிக்காது. அப்படிப்பட்ட சுத்தமான பூமி தான் சொர்க்கம். ஒவ்வொருத்தருக்கும் தங்க மாளிகை இருக்குமா. எப்படி கிருஷ்ணர் தங்க துவாரகையில வாழ்ந்தாருங்களா, கிருஷ்ணருக்கு மட்டுமல்ல, அங்கு வாழ்ந்த அத்தனை பேர்களுக்கும் தங்க மாளிகை தான். 33 கோடி பேர்கள் இந்த பூமியில தங்க மாளிகையை. எங்கெங்க தங்கம் கிடைக்கும்னா, இப்போ ஒரு விநாசம் வரும். இந்த கம்சபுரி முடியும் போது கிருஷ்ணபுரி வரும். அந்த விநாசத்தின் போது என்ன ஒரு விநாசம் இந்த பூமியில ஏன் தேவைப்படுதுன்னா, ஒரு 100 வருஷம் ஒரு வீடு பழசாயிட்டுனா இடிச்சு கட்டிடுவோம். அதே போல இந்த பூமி 5000 வருஷம் ஆயிட்டு கடவுள் சொல்றார். அப்ப இந்த பூமி எப்படி இடிக்கப்படும்னா, அணு ஆயுத போர்கள் மூலமாகவும் சுனாமி பூகம்பம் மூலமா இந்த பூமியில ஒரு பேரழிவு வரும். அந்த பேரழிவுக்கு பின் புது உலகம் வந்துடும். அதாவது கிருஷ்ணர் டெல்லி யமுனை நதிக்கரையில பிறப்பாரு, மற்ற எல்லா பகுதியும் அழிஞ்சி எல்லா ஆத்மாவும் மேல போயிருமா. ஒரு பழமொழி உண்டு, கூண்டோடு கைலாசம்னு சொன்னாங்க. கைலாசம்னா சிவபெருமான் இருக்கிற இடம். நம்முடைய வரலாறு, மாடசாமி வரலாறுலையும் போட்டிருக்கோம். கைலாயத்திலிருந்து, அந்த மாடத்திலிருந்து பிறந்தவர் தான் மாடசாமிங்கிற வரலாற்றை நம்ம படிக்கிறோம். ஆக நாம் அனைவருமே அந்த கூண்டோடு கைலாசம் போவோம். ஆனால் யாரும் பயப்பட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம ஆன்மாவுடைய சொந்த வீடு மேலதான் இருக்கு. இந்த மருதம்புத்தூர்லயோ அல்லது சுத்து வட்டாரத்துல நமக்கு இருக்கிற வீடு சொந்த வீடு கிடையாது. ஏதோ ஒரு பிறவிக்கு இது ஏன் வீடு, எங்க தெரு, எங்க ஊர்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த வீட்டுல ஒரு 200 வருஷம் வாழ்ந்து காட்ட முடியுமான்னு முடியாது. ஆக நம்ம எல்லாருடைய சொந்த வீடு கைலாயம் தான், சிவபெருமான் இருக்கிற இடமா. அங்க இருந்து இந்த பூமிக்கு நம்ம நடிக்க வந்திருக்கிறோம். இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடல். இந்த ஆண் பெண்கிற வேஷம் போட்டு நடிக்கிறோம். எப்படி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி தருவோம் விளையாடுறது, அதே போல நாம எல்லாருமே இந்த பூமிக்கு விளையாட வந்திருக்கோம். இந்த ஒரு எண்ணத்தை நினைங்க, வாழ்க்கை ஒரு விளையாட்டு.
விளையாட்டுல வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். இந்த மனநிலை கொண்டு வந்தீங்கன்னா டென்ஷன் வராது, உடம்புல பிரஷர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, நோய் வராது. நாம எல்லாரும் நோயற்றவர்களாக வாழ வேண்டும், ஆரோக்கியமானவர்களாக வாழ வேண்டும், தீர்காயுசுடன் வாழ வேண்டும். என்ன நம்ம இறை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் பகவானை நம் கூடவே வச்சுக்கணும். கடவுள் அருமையான வழி சொல்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கோவில்ல அமர்ந்திருக்கிறோம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், வழிபாட்டினுடைய தத்துவம் என்ன? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. கற்பூரத்தை ஏன் காட்டுறோம் தெரியுமா? இறைவன் இந்த மாதிரி ஜோதியானவர் அப்படி காட்டிட்டு அப்படி சொல்லுவாங்க, அந்த கடவுள் ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பிரதிநிதியா அந்த ஒளி கொண்டு வருவாங்க. அந்த ஒளியை இப்படி கண்ணில் ஒத்திக்குவோம். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஒளி சக்தி வெளி மூலமா உள்ள போனா உள்ள இருக்கிற பாவ இருள் போகும். இதுதான் தத்துவம். அடுத்தால ஒரு திலகம் வச்சுக்குவோம். கோவிலுக்கு போனா குங்குமமோ விபூதியோ இப்படி எடுக்கிறோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவா, அந்த வைக்கும் போது என்ன சொல்றது தெரியுமா? இறைவா, அப்பா இந்த இடத்துல உட்காருங்க, என் கூட வாங்கன்னு சொல்லி வைக்கணும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, கடவுளை அப்பாவாக சொல்லணும். நாம சாமி கும்பிடும்போது என்ன செய்கிறோம்? இறைவா, பகவானே, ஈஸ்வரா, நிலையப்பா இப்படிலாம் சொல்றதை விட சாமி கும்பிடும் போது கடவுளை அப்பா என்று சொன்னால் உறவு வரும், நெருக்கம் வரும், சம்பந்தம் வரும். ஆக இறைவன் நம்முடைய அன்பான தந்தை. நான் ஜோதி, அவர் ஜோதி. அந்த கற்பூர ஜோதியை அப்படி கண்ணில் ஒத்திக்கிறோம். ஏன்னா கடவுளுடைய சக்தி எனக்குள் நிரம்ப வேண்டும், அப்பாவுடைய இறைவனுடைய ஒளி எனக்குள் நிரம்ப வேண்டும், இறைவனுடைய ஞானம் நிரம்ப வேண்டும், சக்தி நிரம்ப வேண்டும். நாம் ஒவ்வொருத்தருமே சிவனுடைய சக்தியாக மாறணும். நம்ம எல்லாரும் சிவ சக்திகள் தான். நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். நல்லா புரிஞ்சுக்குங்க. கடவுளை நினைத்தால் கடவுளாகலாம், குப்பையை நினைத்தால் குப்பையாகலாம்னு சாய்பாபா சொன்னாங்க. நாம் ஒவ்வொருவரும் முறையாக கடவுளை நினைக்க வேண்டும். அதை நினைக்கிறது எப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி சொற்பொழிவு மூலமா உங்களுக்கு இறைவனை எப்படி நினைக்கணும், மனதார இறைவனை நினைக்க வேண்டும். திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு 4 உதாரணம் சொல்றேன். 2000 வருஷத்துக்கு இந்த முன்னால வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த தெய்வ புலவர் சொல்றார். 3வது குறள்ல சொல்றார், கடவுள் வாழ்த்துல, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனம் என்ற கோவிலில் வசிக்கும் இறைவனை தொழுதால் சுத்தி வந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். 1.25 அடியில எப்படி கடவுளை வழிபடணும்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அதே நேரத்துல மகாபாரதத்துல பாஞ்சாலி வழிபட்ட ஒரு விதிமுறை சொல்றேன். கௌரவர் சபையில திரௌபதியோட துகில் உரிக்கும் போது யாருமே உதவி செய்யல. அதாவது தன்னுடைய ராஜ்ய பலம் வேலை செய்யல. துருபத மன்னனுடைய மகள் இளவரசி வேலை செய்யல. பாண்டவர்களுடைய மனைவி அந்த பலம் வேலை செய்யல. துரோணர், பீஷ்மர், கிருபர் எல்லா மகான்கள் இருக்காங்க, வேலை செய்யல, உதவிக்கு வரல. ஆனா கடவுள் ஒருத்தர் தான் எந்த நேரத்திலும் உதவி செய்வாருங்கிறத உணர்த்துறாங்க. யாரும் உதவி செய்யல, தன் உடல் பலமும் வேலை செய்யல. கடைசியில் என்ன செய்வா? 2 கரம் பிடிக்கும் மேல தூக்கிட்டு ஹிருதய கமல வாசா கோவிந்தா இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவா. அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட் கிருஷ்ணர் வந்து புடவை வரும். அவ பாஞ்சாலி வழிபட்ட ஒரு வார்த்தை பாருங்க, இதய கமலத்தில் வசிக்கும் கிருஷ்ணா கோவிந்தா வாருங்கள் கூட்டா. அப்போ அடுத்த நாள் கேட்பா பாஞ்சாலி கிருஷ்ணன் கேட்பா, கிருஷ்ணா நான் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வந்துட்டீங்களே, யார்கிட்டையும் உதவி கேட்டா ஒருத்தரும் செய்யல, ஆனா உன்ட கேட்ட உடனே வந்துட்டியன்னு எப்படின்னு கேட்பா. நீ கூப்பிட்ட விதம் பாஞ்சாலிம்பா. நீ பரந்தாம வாசான்னு சொல்லியிருந்தா அங்கிருந்து வர லேட்டா இருக்கும், வைகுண்ட வாசான்னு சொல்லியிருந்தா அங்கிருந்து வர லேட்டா இருக்கும், கோகுல வாசான்னு சொல்லியிருந்தா துவாரகா வாசான்னு சொல்லியிருந்தா அங்க வர லேட்டா இருக்கும். இதய கமலத்தில் வசிப்பவனே வாங்கன்னு கூப்பிட்ட அடுத்த செகண்ட் வந்துட்டேன். அப்போ பாரதம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா இதயத்தில் வசிக்க வேண்டும். ராமாயணம் இதுதான். ஆஞ்சநேயர் ராமனை எங்க வச்சுக்கிட்டாரு? இதயத்தை விரிச்சு காட்டினார். அப்போ இதயத்தில் ராமன் வச்சிருக்கேன்னாரு.
நாம எல்லாருமே இதயத்துல ராமனை வச்சா ஹார்ட் அட்டாக் வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாரும் இறைவனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். இறைவனை நம் கூட வச்சுக்கணும். மகாபாரதம் நமக்கு உணர்த்தது ஒரு தேர், 4 குதிரை, அர்ஜுனன் கிருஷ்ணன் இருக்கிற படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கடையில எல்லாம் தொங்கப்பட்டிருக்கும். அது மிகப்பெரிய கருத்தாளம் மிக்க ஒரு படம். இந்த உடல் எப்படிப்பட்டது? மெய், வாய், கண், காது, மூக்கு 5 புலன்களால் ஆனது இந்த உடல். இந்த மெய்ங்கிறது தேர், 4 குதிரை, கண்ணு, காது, மூக்கு, வாய், 4 குதிரை. அந்த தேர்ல அர்ஜுனன் தான் ஆத்மா. அந்த ஆத்மா என்ன செஞ்சாரு? போர்க்களத்துல, கிருஷ்ணா நீ இங்க உட்கார்ந்துரு, இந்த தேர்ல நீ சாரதியாகி இந்த உடலை நடத்துனார். நாம் அதை கடைப்பிடிக்கணும். அர்ஜுனன் மட்டும் சொல்லல, நாம் ஒவ்வொருவருமே அந்த பரமாத்மாவை இந்த இடத்துல உட்கார சொல்லணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கவனமா கேளுங்க. காலையில எந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 5 வார்த்தை கடவுள்கிட்ட பேசுங்க. முகத்தை கழுவிட்டு, அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. ஒரு குழந்தை கூப்பிட்டா கடவுள் அங்க ஆஜராவார். எப்படி பாஞ்சாலி கூப்பிட்ட உடனே வந்தாரோ, அதே போல நீங்க கூப்பிட்ட உடனே அந்த இறைவன் ஆஜராவார். அடுத்தால என்ன பாருங்கப்பான்னு சொல்லணும். கடவுள் பார்த்தா சக்தி வரும். அதனாலதான் இந்து மதத்துல தரிசனம்னு வச்சாங்க. சாமி தரிசனம், கடவுள் பார்வைக்காக தான் திருப்பதியில 30 செகண்ட் இப்படி எட்டி பார்க்கிறோம். அதே போல கடவுளை கூப்பிடணும், என்ன பாருங்கன்னு சொல்லணும். அடுத்தால என்ன சுத்தமாக்குங்கப்பான்னு சொல்லணும். உடனே நாம குளிப்பாட்டிடுவோம் சோப்பு போட்டு, இந்த ஆன்மாவை நீங்க சுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லணும். அடுத்தால அப்பா எனக்கு தேவையான சக்திகளை நிரப்புங்கப்பா. ஏன்னா இந்த பூமியில வாழ்றதுக்கு நிறைய சக்தி வேணும், 8 சக்தி வேணும். அந்த 8 சக்தி நிரப்பிங்கப்பான்னு சொல்லணும். அடுத்தால அப்பா என் கூடவே இருங்கப்பான்னு சொல்லணும். எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட நீ மட்டும் இருந்தா போதும், உன்னுடைய படை வேண்டாம். அவருக்கு கிருஷ்ணன் கேட்பாரு, எப்பா நீயும் உதவி கேட்க வந்திருக்க, துரியோதனனும் உதவி கேட்க வந்திருக்கான். நான் என் படைகள் பூரா ஒரு தட்டுல இருக்கு, நான் ஒரு பக்கம், யாருக்கு எது வேணும்னு கேட்பாரு. உடனே துரியோதனன் சொன்னாரு, நீ ஒத்தாளா இருக்கிற, நீ வேண்டாம், உன் படை பூரா வேணும்ன்றார். உடனே தந்துட்டேன்றாரு. அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? கிருஷ்ணா நீ இருந்தா போதும்னார். அந்த ஒரு கிருஷ்ணரை வச்சுட்டு அவர் ஜெயிச்சார். அவர் கிருஷ்ணர் இருக்க போய் தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை வந்தது, அவ்வளவுலையும் காப்பாற்றினவர் கிருஷ்ணர். ஆக நாம் ஒவ்வொருவரும் அந்த ஒரு இறைவனை நமக்குள்ள வச்சுக்கணும். இதைத்தான் வள்ளலார் சொல்வாரு. பாரதியார் சொல்வார், ஒன்றென்றிரு உண்டென்றிரு. அதாவது கடவுள் ஒன்று என்று இரு, அவர் உண்டு என்று இரு. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கடவுள் இருக்கிறார். ஒன்றென்றிரு உண்டென்றிரு. அடுத்த வள்ளலார் சொல்வாரு, ஒரு மனதுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர் தாம் உறவு வேண்டும். எனக்கு யாரோட நட்பு வேணும் தெரியுமா? ஒரே மனசோட உன்னை யார் நினைக்கிறாங்களோ அந்த ஆத்மாவுடைய நட்பு எனக்கு வேணும்னார். ஏன்னா விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு மனசோட நினைக்கிறவங்க தான் வெற்றியாளர் ஆகலாம். ஒன்றுபட்ட மனமே வெற்றி அடையும். அங்கரு கண்ணும் இங்கரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னு கண்ணதாசன் எழுதினார். ஆக ஒரே மனதோடு இறைவனை நினைக்கின்றவர்கள் உத்தமர்கள் ஆவார்கள். நாம எல்லாரும் இறைவனை மனதார நினைக்க வேண்டும். தஞ்சாவூர் கோவில் மன்னர் கட்டிட்டார். கும்பாபிஷேகத்துக்கு ஜோதிடர் நாள் குறிச்சிட்டாரு. அன்னைக்கு நைட்டு சிவபெருமான் அசரீரியா வந்து அந்த மன்னர்கிட்ட சொல்றாரு, மன்னா நீ குறிச்ச நாள்ல என்னால வர முடியாது. ஏன்னா அதே தேதியில இன்னொரு இடத்துல நான் கும்பாபிஷேகத்துக்கு போறேன்டார், உங்க ஊர்லேன்டார். உடனே மன்னன் திடீரென்று எந்திரிச்சு, எங்க ஊர்ல இன்னொருத்தர் கோவில் கட்டி இருக்காரா? உடனே அமைச்சரை கூப்பிட்டு விசாரிக்க அனுப்பிடுவார் ஆட்களை. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நாயனாருங்கிறவர் ஒருத்தர், ஒரு ஏழை, அவர் வந்து மனசுக்குள்ள சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டியிருப்பார். அவர் கோயில் கட்ட மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு மாடா மாடிகை கட்டி அதுல ஒரு தேதியை குறிச்சுவார். இதே தேதியை கும்பாபிஷேகம் பாரு. அப்போ அங்கதான் நான் போறேன் பாரு. அப்போ புரிஞ்சுக்குங்க, யார் மனச கடவுள்கிட்ட கொடுக்குறாங்களோ அங்க கடவுள் ஆஜராகிறார். பெரும் செல்வம் பக்கம் கடவுள் போகல. இறைவன் ஏழை பங்காளன். நல்லா புரிஞ்சுக்குங்க, கடவுள் பணக்கார பங்காளர் கிடையாது, இறைவன் ஏழை பங்காளன். அப்ப அந்த ஏழை ஒருத்தர் மனசுல கோவில் கட்டினதுக்கு போனதாக நம்ம வரலாறு படிக்கிறோம். ஆக நாம் ஒவ்வொருவரும் மனதார இறைவனை நினைவு செய்ய வேண்டும்.
அப்பதான் நம்முடைய பாவம் போகும். கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில மொத்தம் 84 பிறவி நம்ம எல்லாரும் எடுக்கிறோமா. சக்தியுகத்துல ஆரம்பிச்சு இப்ப கலியுக முடிவு வரைக்கும் மொத்தம் 84 பிறவி. அழகா இந்த படத்துல போட்டிருக்கு ஒரு கால சக்கரம், சிருஷ்டி சக்கரம்னு ஒரு படம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு கால கடிகாரம். அந்த கால கடிகாரம் ஒரு தடவை சுத்துனா 5000 வருஷம். அந்த 5000 வருஷத்துல ஒரு மனித ஆத்மா 84 பிறவி எடுக்கும். சத்தியுகத்துல 8, திரேதாயுகத்துல 12, துவாபர யுகத்துல 21, கலியுகத்துல 63. இப்போ இந்த ஞானம் கேட்கும் போது ஒரு பிறவி. இந்த ஞானம் நீங்க எல்லாருக்குமே ஒரு புது பிறவி, ஞான பிறவி. ஞான ஸ்நானம் நேற்று நடக்கு. சிவபெருமான் உங்க ஆத்ம தீபத்தை ஏத்துற இது ஒரு பிறவி. மொத்தம் 84 பிறவி ஒரு ஆத்மா எடுக்கும். அந்த 84வது பிறவில நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. ஒரு அற்புதமான ரகசியம் கேளுங்க. இந்த 84 பிறவி வாழ்க்கையே உங்க ஆத்மாவில் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. எப்படி சிவாஜி கணேசன் 200 படம் நடிச்சாரு, 200 சிடியில இருக்கு. அவர் இல்ல, ஆனா சிடி இருக்கு. அதே போல நீங்க 84 பிறவி நடிச்சிருக்கீங்க இந்த பூமியில. 84 உடல் இல்ல, ஆனா 84 பிறவி வாழ்க்கை உங்க ஆத்மாவில் இருக்கு. உங்க பழைய பிறவியை நீங்க எப்ப பார்க்கலாம் தெரியுமா? நல்லா தூங்கி கண்ணு முடிச்சா 2 அனுபவம் ஆகும். சில கனவு உங்களால சொல்ல முடியும், நிறைய கனவு கண் முடிச்ச உடனே மறந்துடும். இவ்வளவு நேரம் நான் எதையோ பார்த்துட்டு இருந்தேன்னு தோணும், ஆனா ஞாபகத்துக்கு வராது. என்ன காரணம்னா, நம்ம ஆத்மாவுல ஒரு 84 கோடுகள் இருக்கு சார், பிறவி கோடுகள். ஆங்கிலத்துல ட்ராக்னு சொல்லுவோம். இந்த ஆத்ம ஒளி 84வது கோட்டில் இருக்கு. தூக்கத்துல என்ன ஆகும், 74வது கோட்டில் அந்த ஒளி விடும். உடனே அந்த பிறவி மனக்கண்ல தெரியும். ஒரு 10 பிறவிக்கு முன்னால நாம எல்லாரும் ஜப்பான்ல பிறந்ததா வச்சுக்கோங்க. அங்க குள்ளமா சிகப்பா இருப்போம். அங்க பேசின மொழி ஜப்பான் மொழி. அங்க சாப்பிட்ட உணவு இந்த மாதிரி இட்லி அரிசி சாதம் கிடையாது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால கரண்ட் கிடையாது, கான்கிரீட் வீடு கிடையாது, மில் ட்ரெஸ் கிடையாது. அந்த வாழ்க்கைய பார்த்துட்டு கண் திறந்தா மருதம்பூத்தூர் ஏரியாவில் நம்ம வீட்டுல படுத்திருப்போம். உடனே இந்த மனம் அந்த ஜப்பான் காட்சி அப்படியே தள்ளி விட்டுரும். நீங்க தூக்கத்துல எதிர்த்த வீட்டாளையோ பக்கத்து வீட்டாளையோ பார்த்தா ஞாபகம் வரும், இன்னார பார்த்தது ஜப்பான், அதுவும் 500 வருஷம் முந்தி உள்ள ஜப்பான். உடனே அது மெமரி லாஸ் ஆகும். அப்புறம் தொட்டில தூங்குற குழந்தைய பாருங்க, கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும், ஆனா சிரிக்கும், திடீர்னு பயப்படும். அந்த குழந்தை முந்தைய பிறவியை பார்க்கும். அந்த பிறவியில ஒரு மரத்துல ஊஞ்சல் ஆடி இருக்குன்னா பார்த்து சந்தோஷப்படும். அதே பிறவியில ஒரு மாடு முட்டை வந்திருக்குன்னா பயப்படும். அப்புறம் நீங்க சில ஊருக்கு போனீங்கன்னா ஏற்கனவே அங்க வந்த மாதிரி தோணும், அந்த இடங்களை பார்த்த மாதிரி தோணும். சில நிகழ்ச்சி நடக்கும்போது இது முந்தி நடந்தது போல தோணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பகவான் சொல்றாங்க நத்திங் நியூ, எதுவுமே புதுசா நடக்கலையா. இந்த பூமியில எதுவுமே புதுசு கிடையாது, ஏற்கனவே நடந்ததுதான் இப்ப நடக்குது. இதே போல திருப்பி நடக்கும். இந்த உலகம் ஒரு சினிமா மாதிரி. 2 மணி நேர சினிமா செகண்ட் ஷோ போட்டா அதே காட்சி வரும். அதே போல 5000 வருஷம் இந்த பூமியில என்னெல்லாம் நடக்குதோ அதேதான் அடுத்த 5000 வருஷம் நடக்கும். அடுத்த 5000 வருஷம் நடக்கும். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரு 5000 வருஷ வரலாற்றை கடவுள் சொல்றாரு. அதை யார் காது கொடுத்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு லட்சம் கோடி வருஷத்தினுடைய ஞானம் கிடைச்சிடும். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்கிறது கிடைச்சிட்டுன்னா இந்த மனம் அமைதி ஆயிடும். உள் மனம் அமைதி ஆயிட்டுன்னா நோய் வராது. ஜலதோஷம் முதல் கேன்சர் வரை வர காரணம் மனசுதான். மனசுல எழக்கூடிய வீண் எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் நோயாக வருமா. அதனாலதான் சொன்னாங்க மனம் போல் வாழ்வுன்னு சொன்னாங்க, உடல் போல் வாழ்வுன்னு சொல்லல, பணம் போல் வாழ்வுன்னு சொல்லல. நிறைய பணம் இருக்கு, 200 வருஷம் வாழ முடியுமானா முடியாது. நல்ல பலசாலியா இருக்கான், ஒரு 10 வருஷம் கூட தான் கிடையாது. அப்ப மனம் போல் வாழ்வு. இன்னொன்னு சொன்னாங்க கெடுவான் கேடு நினைப்பான். பிறருக்கு கெடுதல் நினைச்சா கேடு நமக்கு வந்துருமா.
நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சா நான் நல்லா ஆயிடுவேன். அதாவது நம்ம பிறரை வாழ்த்த நாம நல்லா ஆகும். பிறரை திட்ட சபிக்க நம்ம வாழ்க்கை பாழாயிடும். அதனால சொன்னாங்க, கெடுவான் கேட நினைப்பான். கேடு செஞ்சவங்க இல்லை, கேட நினைச்சாலே அந்த எண்ணம் ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். கெட்ட எண்ணமும் ஒரு விஷத்தை உள்ள உருவாக்கும். நம்முடைய கெட்ட எண்ணம் பண்ணும்போது ஒரு உமிழ் நீர்ல ஒரு கெட்டது சொல்றோம், அது அப்படியே விழுங்கிடுவோம். ஆக நாம் மறந்து கூட கெடுதல் நினைக்க கூடாது. வள்ளுவர் அழகா சொல்றார், மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. தெய்வ புலவர் சொல்றாரு, மறதியா கூட பிறருக்கு நீங்க கெடுதல் நினைக்காதீங்க. நினைச்சா அறம்னு ஒரு சட்டம் இருக்கு, அது உங்களுக்கு கெடுதல் பண்ணிடும். அப்ப நம்ம நல்வாழ்வு வாழணும்னா நல்ல எண்ணம் வேண்டும். அனைவர் பொருட்டும் நம்ம நல்ல எண்ணம் வைக்கணும். எப்படி வைக்க முடியும்? எல்லாரையும் நீ இந்த ஜாதி இந்த மதம்னு பார்க்க கூடாது. இந்து மதம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? எல்லாரையும் நெத்திய பாருங்க சொல்லிச்சு. இந்த நெத்தியில ஒரு ஆத்மா இருக்கு, உயிர் இருக்கு. அந்த உயிர் கைலாயத்திலிருந்து வந்தது. சிவபெருமானுடைய குழந்தைகள் தான் ஒவ்வொரு ஆத்மாவும். இப்ப நீங்க கடவுளோட பிள்ளை, நீங்க எல்லாரும் கடவுளோட பிள்ளை, நானும் கடவுளோட பிள்ளை. நான் உங்களுக்கு திட்டுனேன், ஏதாவது தீமை செஞ்சேன்னா கடவுளுக்கு பிடிக்காது, ஏன்னா நீங்க கடவுளோட பிள்ளை. ஸோ நாம எல்லாருமே ஒரு குடும்பம்னு கடவுள் சொல்றார். இந்த முழு பூமியேமே பூமி தாய்னு சொன்னாங்க. இந்த பூமி தாயிலிருந்து வந்த உடல் தான் இதெல்லாம். ஒரு தாயின் வைத்து குழந்தைகள் நம்ம எல்லாரும் விண்ணில் நம்முடைய தந்தை, விண் தந்தை எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆக ஒரு அப்பாவுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும். நாம் சகோதரர்கள். ஆங்கிலத்துல யுனிவர்சல் பிரதர்ஹுட். நம்ம ஒட்டுமொத்தம் எல்லாருமே சகோதரர்கள் தான். ஸோ அந்த சகோதர அன்பை நாம் ஒருவருக்கொருவர் வைக்க வேண்டும். அதான் அன்பே சிவம்ட்டாங்க. சிவம்னா என்னது? அவர் அன்பு சொரூபமானவர். நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்குள் அன்பு கங்கையை வெளிப்படுத்த வேண்டும். நல்ல பண்பு எதுன்னா அன்பு. ஆத்மாவுடைய முதல் குணம் என்னன்னா அன்பு சொரூபமானது, அமைதி சொரூபமானது, சக்தி சொரூபமானது, ஆனந்த சொரூபமானது, ஒளி சொரூபமானது, ஞான சொரூபமானது. அன்பார்ந்தவர்களே, உங்க புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மா 7 குணங்கள் கொண்டது. அதுதான் 7 நிறங்கள். எப்படி சூரியன்ல இருந்து ஒரு 7 நிறம் ஜிப்ஜியார்னு சொல்லுவாங்க, வைலட், இண்டிகோ, ஆரஞ்சு, ரெட், ப்ளூன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்முடைய ஆத்மாவுல 7 குணங்களை நாம் வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்களாக மாற வேண்டும். நம்ம நல்ல நம்முடைய ஒளி வட்டம். பிறருக்கு நல்லது நினைச்சா ஒளி வட்டம் வரும், கெட்டது நினைச்சா ஆறா, நம்முடைய ஆறா பிரவுனா மாறிடும். நாம இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டும், சக்திகள் கொடுக்க வேண்டும். எதை கொடுக்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். பிறருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோமோ அது பன்மடங்கு பெருகும். ஆக நம்முடைய கடவுள் பிரார்த்தனை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற சுப சங்கல்பம் செய்யணும். இந்து மதத்துல அந்த தர்ப்பணம்லாம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் தாய் தந்தை இல்லையோ, உறவுகள் இல்லையோ, அந்த ஆத்மாக்களுக்கும் சேர்த்து நான் தர்ப்பணம் கொடுக்கிறேன், அவங்களும் திருப்தி ஆகட்டும் தான் இந்து மதம் சொல்லி தந்தது. ஆக நாம் அனைவர் பொருட்டு நன்மை நினைக்கக்கூடிய நல்லவர்களாக வேண்டும். அப்படி நல்லவர்களாக வாழ்ந்தவருடைய கோவில்ல அமைஞ்சிருக்கிறோம். அவர் தன் குடும்பத்திற்காக வாழல. மாடசாமிங்கிற அந்த ஆத்மா, அந்த தேவ ஆத்மா இந்த சுத்து வட்டாரத்தின் பிறர் நலன் காக்கும் காவல் தெய்வமாக வாழ்ந்தவரை தான் நாம வழிபடும் தெய்வமாக வச்சிருக்கிறோம். ஆக அவரை அந்த ஆத்மா இப்பவும் மாறு வேஷத்தில் இருக்கு. அந்த சாமி, அந்த தேவ ஆத்மா மானுட ரூபத்துல இதே ஏரியாவில் இருக்கு. இறைவன் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவர்களாக இருந்தவர்கள் மானுடர்களாக இருக்கிறாங்க, மாறி மாறி வருவாங்க, அவதாரங்கள் மாறும். 84 பிறவிங்கிறது 84 அவதாரம். ராமனும் கிருஷ்ணனும் மட்டும் அவதார புருஷர்கள் அல்ல, நீங்க எல்லாருமே அவதார புருஷர்கள் தான். கிருஷ்ணன் யாரை வழிபட்டாரு? கோபேஸ்வரம்ங்கிற ஊர்ல சிவனைத்தான் வழிபட்டாரு. ராமன் ராமேஸ்வரத்துல வழிபாடு பண்றார் தன்னுடைய பிரம்மஹத்தி கோசம். அப்போ புரிஞ்சுக்குங்க, ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பாவம் போக்குறவர் சிவபெருமான். அப்போ அத்துணை தேவ ஆத்மாக்களுக்கும் தலைவன், தேவாதி தேவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் இருந்து நாம் அந்த அனைத்து சக்திகளையும் வாங்கணும். ஒவ்வொரு வினாடியும் அவரை நினைங்க.
நான் இப்போ நாங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம்னா, இறைவனை சதா நினைங்க. சதா சிவனை நினைச்சா உங்கள் உடல் நல்லாகும், வீடு கோவிலாகும். ஸோ உங்கள் உள்ளத்தில் கெட்டவங்களெல்லாம் பாவிகளெல்லாம் உள்ள வச்சுக்கிறோம். ஒரு நாள் திட்டுனா மறக்கவே மாட்டேங்கிறோம். பாவியை உள்ள வச்சு நினைச்சா பாவம் கூடும், பகவானை உள்ள நினைச்சா புண்ணியம் கூடும். அதுதான் திலகம் இட்டுக் கொள்கின்றோம். நாம் முழு நாளும் இறைவனோடு சேர்ந்து வாழக்கூடியவராக இந்த உடலை கடவுளுக்கு பலியிடணும். அந்த சம்பிரதாயம் தான் இப்போ நீங்கள் நைட்டு பண்ணுறீங்க இல்லையா, அந்த பலியிடுதல்னா என்ன தெரியுமா? இறைவன் உங்களையே நீங்கள் இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். பலின்னு சொன்னால் அந்த உயிரை இறைவன் அவங்களுக்கு கொடுக்குறதா அர்த்தம். பலிபீடம் எல்லா இடத்துலையும் இருக்கும். திருச்செந்தூர் கோயிலே இருக்கும், வைஷ்ணவ கோயிலே இருக்கும். என்ன அர்த்தம்னா, அது அந்த பலிபீடத்தை தாண்டும் போது சட்டையை கலத்துவாங்க வைணவ கோயிலில். என்ன அர்த்தம்னா, இந்த உடலுங்கிற எண்ணத்தை கலத்திட்டு ஆத்மாவாக உள்ள போகணுமா. ஆலயம் என்றால் ஆத்மா லயிக்கக்கூடிய இடம் ஆலயம். நீங்க கோவிலுக்கு வரும்போது ஆத்மான்னு சொல்லிட்டு தான் வரணுமா. இந்த இடத்தை தாண்டும் போது எந்த கோவிலுக்கு போனாலும் எப்படி செருப்பை கலத்தி வச்சுட்டு போறோமோ அதே போல இந்த உடல்ங்கிற சட்டையை நான் கலத்திட்டு ஒளியாக இறைவன் முன்னால போறேன். அந்த ஒளி எனக்குள் நிரம்ப வேண்டும்னு நீங்க சாமி கும்பிடணும். ஆக நாம் அனைவரும் ஜீவ ஆத்மாக்கள், இறைவன் பரமாத்மா, அவரும் ஒளி, நாமும் ஒளி. நாம் நித்தியமானவர்கள், சத்தியமானவர்கள். இந்த பூமி இன்னும் கொஞ்ச நாள்ல சத்தியம். 2036 பிறகு இந்த பூமி செப்பாயிடும். இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 10 வருஷம் தான். பழைய உலகம் முடிஞ்சு புது உலகம் கிருஷ்ணர் பிறந்துருவார். ஆக இந்த பூமி நல்ல உலகம் ஆக போகுது. நம்ம எல்லாரும் சத்தியத்துல 150 வருஷம் வாழ்வோம். இப்ப எல்லாம் 60-70 ஆனாலே நோய் வந்துடுது. ஆனா சத்தியுகத்துல யாருக்கும் அகால மரணம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அரண்மனை மாதிரி வீடு இருக்கும், புஷ்பக விமானம் இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் 2 விமானம் இருக்குமா சத்தியுகத்துல. 8 வயசு குழந்தை ஓட்டுறதுக்கு ஒரு விமானம் இருக்குமா. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து போறதுக்கு ஒரு விமானம் இருக்குமா. ஆனா எந்த விமானமும் கீழே விழாதான். அங்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? அந்த விமானத்துக்கிட்ட சொன்னாலே சென்சார் புரிஞ்சுக்குமா. நான் நாயகரா நீர்வீழ்ச்சியில குளிக்கணும்னு சொன்னா நேரம் அந்த விமானம் கொண்டு போய் விட்டுரும். நான் லண்டன் டேம்ஸ் நதியில குளிக்கணும்னா கொண்டு போய் விட்டுருவோம். ஆக நம்ம எல்லாருமே உலகம் சுற்றும் வாலிபர்களாக மாறப்போறோம். எல்லாருக்கும் அரண்மனை கிடைக்க போகுது. இது நான் சொல்லல, சத்தியமான சிவன் நமக்கு சத்திய நாராயணன் கதை சொல்ல போறார். இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருமே லட்சுமி ஆயிட போறீங்க. சார், லட்சுமி ஒரு பெண்ணோட பேர் கிடையாதான். லட்சணங்களின் அடையாளம் லட்சுமி. யார் 16 லட்சணத்தை அடைகிறாங்களோ அவங்க லட்சுமி. நீங்க சிவபெருமானை இந்த காலகட்டத்தில் நினைச்சீங்கன்னா உங்க ஆத்மாவில் அந்த 16 குணம் வந்துடும். அதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறாங்க. ஸோ இந்த சொற்பொழிவினுடைய நோக்கம், நீங்கள் அனைவரும் அந்த 16 சக்திகளை அடைய வேண்டும், பூரண நிலாவாக மாறணும். அமாவாசை பௌர்ணமி. ஏன் அமாவாசையில சிவன் ராத்திரி வர்றாரு காட்டுறாங்கன்னா, ஆத்மா அமாவாசை ஆயிட்டு. ஆக இறைவன் நம்மளை பௌர்ணமி ஆக்குறார். இன்று இந்த மருதம்புத்தூரில் இந்த பக்தர்களுக்கு இறைவன் ஆத்ம தீபத்தை ஏற்றுறாரு. இந்த தீபத்தை நீங்க அடையாம காப்பாத்திக்குங்க. நான் ஆத்மாங்கிற நினைவில் இருங்க. சிவபெருமான் என்னுடைய அப்பா, என் கூடவே இருக்கிறார். ஏன்னா அவர் துணையோட நீங்க வாழணும். சுவாசத்திற்கு சுவாசம் இறை நினைவோட வாழணும்னு வேண்டிக்கிட்டு இந்த கேட்டுக்கிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கின்றோம். உங்களை வாழ்த்துறோம். உங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் அந்த சிவபெருமானுடைய அருளும் ஞானமும் நிரம்பட்டும். உங்க எல்லாருக்கும் இங்க நோட்டீஸ் தருவாங்க. முக்கூடல தியான சென்டர் இருக்கு, பிரம்மகுமாரிகள் தியானம் நேற்று. இன்னும் நீங்க நிறைய கேட்டுக்கணும். உங்களை வாழ்த்தி வணங்குகின்றோம். நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்கின்றோம். அண்ணன் மாரிக்கு நன்றி சொல்கின்றோம். எல்லாத்துக்கும் மேல இந்த மரகத அம்மா தான் எங்களை கூப்பிட்டாங்க. எப்படி பகிரகன் நகையை கொண்டு வந்தாரோ அதே போல இந்த மரகதம் அம்மா உங்களுக்கு ஞான கங்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக மிக நன்றி. ஓம் சாமி.
மரகதம்ங்கிற அம்மா புரட்டாசி சனி அன்னைக்கு அக்காலநல்லூர் கோயில கேட்டாங்க. அந்த ஒரு தீபம் 10 லட்ச தீபத்தை ஏற்ற மாதிரி இப்ப இன்னைக்கு இத்தனை பேருக்கு இந்த ஞானம் கொடுத்துட்டாங்க. அதே போல நீங்க ஒவ்வொருத்தருமே உங்க தெருவுலையோ உங்க ஒரு சின்ன கோயில் இருந்தா கூட எங்களை கூப்பிடுங்க. நாங்க வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை, சிவன் ஞானத்தை நம்ம எடுத்துக்கிட்டேன். கூட்டமாக நிறைய இருக்கு.